ராதாரவி சார் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். சார் பேரரசு சார் மேலே வாங்க சார். நிரோஷா சார் வந்திருக்காரு. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த பாதுகாப்பு விழிப்புணர்ச்சி மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் எஃப்சியின் தலைவர் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களே, செயலாளர் சாமிநாதன் ஐயா அவர்களே, பொருளாளர் செந்தில் அவர்களே, மேலுமுள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே வந்திருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை அளித்திருக்கும் கமலா தேட்டர் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஃபெஃப்சி தான் எனக்கு அறிவு தெரிஞ்சு ஆயிடுச்சு. எனக்கு 50வது வருஷம் இது சினிமாவில். பட் நான் பார்க்க ஃபெஃப்சி தான் பாதுகாப்பாக இருந்திருக்கே தவிர வேறு எந்த இதுவுமே எனக்கு இருந்ததாக எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே ஃபெஃப்சியில் எப்படின்னா நம்மளை பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். அவங்க கூட இப்படி ராதாரவிக்கு ஒரு பிரச்சனை பண்ணோன்னே எல்லா யூனியனும் சேரும்போது அவங்களும் சேர்ந்துருவாங்க. இந்த ஒரு ஒற்றுமை வேறு எங்கேயுமே கிடையாது. அதற்காக சொல்கிறேன். பார்க்குறதுக்கு எல்லோரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும். சரி, இவங்கள வச்சா பேசிக்கலாம், அவங்கள வச்சா பேசிக்கலாம்லாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீர்கள். அது இப்போ சகோதரர் செல்வமணி அவர்கள் மிக பிரமாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான ஐயப்படவும் மாற்றங்களும் கிடையாது. இந்த கமலா தேட்டரில் மீட்டிங்னு ஐ திங்க் இதுதான் என்னுடைய செகண்ட் டைம் வரேன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி தான் இருக்குது மீட்டிங் பார்ப்போம். பார்த்தா இதை உங்களை பார்த்த உடனே நானே பயந்துட்டேன். முந்தியெல்லாம் நம்ம ஃபெஃப்சியை பற்றி யாராவது பேசினா முடிஞ்சிடுங்க. அதை இப்போ எப்படின்னா கொஞ்சம் பேர் மெம்பர்ஸ் இல்லாதவர்களை கூட வேலைக்கு வைக்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால தான் நான் சாமிநாதன் சொன்னேன், நான் பேசலாமான்னு கேட்டேன். ஏன் பேசலான்னு சொல்கிறேன்னா, சகோதரர் செல்வமணி அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், உங்களையும் ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி எல்லாரையும் ஏமாற்றி மெம்பர் இல்லாதவர்களை சேர்க்கிறார்கள், பேச வைக்கிறார்கள். டப்பிங் யூனியன் இருந்தால் பேச வைக்கிறார்கள், நடிப்பாக இருந்தால் நடிக்க வைக்கிறார்கள். டான்ஸ்லலாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டான்ஸோ ஃபைட்டு இதிலெல்லாம் இருக்காது. ஏன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இடம். ஃபைட்டுன்றது கொஞ்சம் சம்மந்தம் உள்ள இடம். அங்கே நான் மெம்பர்ஸை பார்த்ததில்லை. இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன், இப்படி நான் மெம்பர்ஸை போடுறதுனால என்ன பிரச்சனைன்னா, நம்மளுடைய ஃபெஃப்சியுடைய வேல்யூ கீழே போயிடுது. வாட் இஸ் ஃபெஃப்சின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் முந்தி மாதிரி, அதான் செல்வமணி ரொம்ப அழகாக சொன்னார், முந்தி மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக கம்முன்னு இருக்கிறேன்னு. பிரச்சனை பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ஃபெஃப்சிக்கு இருக்கும் பவர் இந்தியாவில் வேறு யாருக்குமே கிடையாது. அதனால் சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா ஐசா, இதுதான் நான் உதாரணமாக அப்போ ரொம்ப வருஷத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஐசா அமிதாப் பச்சன் கெட்டிங் எ லெட்டர். ஒரு லெட்டர் வந்தது பேசக்கூடாதுன்னு. பேசாமல் போயிட்டார், வெளியே போய் உட்காந்துட்டார். அந்த லெட்ரு சால்வ் ஆகி வந்த உடனே தான் ஒரு பேச ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வர வேண்டும். அதுதான் பாதுகாப்பு ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு பாதுகாப்பு வரணும்னா நான் அப்படி தான் கேட்பேன் என்று சொல்லி, இவ்வளோ ஒரு அற்புதமான மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, நீங்கள் இந்த கார்டு ஐடென்டிட்டி கார்டோடு வர சொன்னார் பாருங்கள். அது வேலைக்கு செல்லும் பொழுது ஐடென்டிட்டி கார்டோடு தான் வரணும்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இப்பொழுது தெரிந்தது, இது மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது கூட நாங்கள் ஐடென்டிட்டி கார்டு தான் போட்டு வரணும். நான் போடவில்லை. அதனால் முதல்ல மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்னது நியாயம். ஏன்னா தெரியணும், இல்லை இவர் நம்ம ஆளா இல்லை வேலையாளான்னு தெரியணும். அதற்காக ஐடென்டிட்டி கார்டு. ஐடென்டிட்டி இல்லை என்றால், ஒரு மனிதனுக்கு ஐடென்டிட்டி இல்லை என்றால்
அவன் மனிதனாகவே கருதப்பட மாட்டான். அதனால் இப்படி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்றென்றும் நான் பெப்சிக்கு உறுதுணையாக இருப்பேன். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனக்கு என்ன சம்பளம் வாங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். இதை நான் பல ஆண்டுகளாக சொல்கிறேன். நான் எப்பயுமே பெப்சியோடையே இருக்கிறவன் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். 40 வருஷமாக இருக்கேன் பெப்சியோட. அதனால் இப்படி சொல்லிக்கொண்டு இந்த பாதுகாப்பின் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் செல்வமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பெப்சி சம்மந்தப்பட்ட எந்த கூட்டம் இருந்தாலும் அவர் வரக்கூடாதுன்னு நினச்சா கூட அவருடைய ரத்தம் இழுத்துட்டு வந்துடுது இங்கே பெப்சிக்கு. அந்த அளவு பெப்சிக்கு உரிமையோடு இருக்கிறவர், பெப்சியை பற்றி பெருமையாக சொல்கிறவர், பெப்சிக்கு அவ்வளவு மரியாதை யார் கொடுக்கலனாலும் அவங்கள தட்டி கேட்கக்கூடியவர். அதனால தான் இன்றைக்கி அவர் கொஞ்சம் உடல்நிலை இதாக இருந்தால் கூட இங்கே பேசுறதுக்கு சம்மேளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.